ஆமி அன்யாசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீமின் எஃப்எஃப் தளர்ந்த காதலில் புதிய பயணம் ஷார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்களா, அப்போ தான் இந்த ஷர்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸாக பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா எங்க ஜிமின் தான் ஒரு மாதிரி கோபமா உங்க கிளாஸ் ரூம்ல வந்து உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட் ரியா கிட்ட சொல்லிட்டு உங்க டெஸ்க்கு கீழே ஒளிஞ்சு உட்காந்துருக்கீங்க. இங்க ஜிமின் லேடிஸ் இருந்த அந்த ரோ ஃபுல்லா செக் பண்றாரு. நீங்க எங்கேயுமே இல்லை, நீங்க கீழே ஒளிஞ்சு உட்காந்துருக்கீங்க. இங்க ஜிமின் தான் ப்ரொஃபஸரை பார்த்து அட்டெண்டன்ஸ் செக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. செக் பண்ணியாச்சே, ஒயின்ங்கிற நேம்ல ஏதாவது பொண்ணு இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸரும் அட்டெண்டன்ஸ் அவங்க கையில் கொடுத்துட்றாரு. பிகாஸ் ஜிமின் வந்து பிரின்ஸிபலோட பையன் இல்லையா, ஸோ அதனால் யாருமே வந்து எந்த ப்ரொஃபஸருமே ஜிமின் கிட்ட அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்க. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே வாய மூடிட்டு அமைதியாக கேட்டுட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ இங்கே ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸும் அட்டெண்டன்ஸ் ஃபுல்லாக வாங்கி செக் பண்ணுறாங்க. என்னடா பேர் இருக்கா இல்லையா, இருமச்சான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே லாஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்திருக்கும். டே, நீ சொன்னது உண்மைதான்டா, அவ பேர் வயன் தான் இருக்கா, ப்ரெசன்ட்ல தான் இருக்கு, எங்கே தான் மச்சா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பூச்சி இன்னைக்கு நான் செத்த, உனக்கு இதெல்லாம் தேவையோ வயன், இப்போ நல்ல அனுபவி அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லி திட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே எல்லாரையும் பார்த்து வயன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. இப்போ தானே வந்திருக்கீங்க, ஸோ நீங்கள் யார், உங்கள் நேம் என்னெல்லாம் யாருக்கும் இப்போ அவ்வளோவா தெரியாது. அது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு எழுந்து சொல்லுது. இந்த கிளாஸில் தானே படிக்கிறா, அவள் பேர் கூட தெரியாதா உனக்கு? இல்லை, இன்னைக்கு தானே வந்திருக்கோம், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. அடிச்சு உட்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுவும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்குது அந்த பொண்ணு. இந்த ஜிமின் தான் அப்படியே லாஸ்ட் ரோ வரைக்கும் வருவாரு. பார்த்தவங்களே பார்த்துட்டாரு. நீங்க ஒரு மாதிரி கண்ணை மூடி பெஞ்சுக்கு கீழே உட்காந்துருப்பீங்க. இங்க ஜிமின் தான் நீடா உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. நீங்க கடவுளே பார்க்கக்கூடாது போயிடணும் முருகா அப்படின்ற மாதிரி கடவுளை வேணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்க ஜிமின் நீங்க பண்றதெல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். ஜிமின் உங்களுக்கு கீழே குனிஞ்சு உங்க ஃபேஸ்க்கு நேரா உங்களே பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஸ்மைலோட. நீங்க இந்த சவுண்டும் இருக்காதா, அமைதியா இருந்ததோ அப்பாடா போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியா உங்க ஒரு ஐஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்தா ஜிமின் உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்மைலோட உட்காந்துருக்காரு. அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி பயந்து கத்தி அலண்டிருப்பீங்க. எழுந்திருக்கலான்னு போவீங்க, பட் நீங்க பெஞ்சுக்கு கீழே இருக்கிறதே மறந்து பெஞ்சில் நல்லா இடிச்சிருப்பீங்க. அம்மா அப்படின்ற மாதிரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. இங்க ஜிமின் தான், ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு நான் உன்னை என்ன பண்ண, எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற, வா 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 வெளியே வா, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க சீனியர், நான் தோத்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்ல, நம்ம பிரேக் டைமில் மீட் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நானே உங்களை தேடி வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் தான், நீனு என்னை தேடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவேன், கண்டிப்பாக வரேன் சீனியர். இதுவும் நல்லா தான் இருக்கு, இதை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்போ நீ முதல்ல என் கூட வா, கிளம்பு. ஆனால் கிளாஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொஃபஸரை பார்க்குறீங்க. இங்கே ஜிமின் தான், இவளை நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டதும் கூப்பிட்டு போய்க்குங்கப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஒரு போவி என்ன அனுப்பி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ஜிமின் உங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாரு. விடுங்க கை வலிக்குது விடுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வரீங்க. அடிச்சு வாய முட்டு வா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிட்டு இங்க ஜிமினுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதாவது இந்த இடம் வந்து ஜிமினோட இடம் அப்படின்ற மாதிரி இந்த காலேஜ்ல ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கதான் உங்களை கூட்டிட்டு போறாரு. இங்க உங்களை அவர் முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. வந்து
உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டோன் பெஞ்சஸ் இருக்கும். ஸோ அதில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போது நீங்கள் நேராக ஜிமினுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜிமின் தான். நீங்கள் ஒரு மாதிரி ஃபியரில் உங்கள் ஃபிங்கர் எல்லாம் பிடிச்சி சுரண்டிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஃபியரில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஹெட் டவுன் பண்ணி ஜிமின் உங்களை டாப் டு பாட்டன் அப்படின்னு ஸ்கேன் பண்ணுறாரு. பையன் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் அது வந்து ஜஸ்ட் ஃபார் கிட்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. க்யூட்டாக நடிச்சு ஏமாத்தலான்னு பார்க்காத. உனக்கு எவ்வளோ தைரியம்டி! ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டே எவ்வளோ தைரியம் தான்! என்ன என்ன ப்ராங்க் பண்ணியிருப்ப? அது வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் இழுக்கிறீங்க. நீ ஒன்றும் இழுத்து நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அது சாரி, நான் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் அப்படி சொன்னேன். எனக்கு தெரியும் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க, ஜஸ்ட் ஃபன்னாக தான் எடுத்துப்பீங்கன்னு. அப்போல்லாம் இல்லை, நான் ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துக்கிட்டேன். சாரி, நான் ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் சீனியர் அப்படி செஞ்சேன். ஓ, அப்போ ஃபன்னுக்கு தான் செஞ்சியா? அம்மா, என்னை பற்றி நீ என்ன நினச்ச? நான் நீங்கள் இந்த அளவுக்கு இன்வால்வ்டாக என்னை தேடுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுருவீங்கன்னு நினச்சேன். பட் இப்படி வந்து மாட்டிக்குவேன்னு நான் நினைக்கல. நினச்சிருந்தா அப்படி பண்ணியிருக்க மாட்டேல்ல. நீ பண்ணது வேணா ஃபன்னுக்காக இருக்கலாம், பட் நான் சொன்னது சீரியஸாக தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? காமெடி. சீச்சி, நோ சீனியர், சீரியஸாக கேட்குறேன். இருக்கட்டும், உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தாண்டி. குறைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். ஹே சாரி சீனியர் அப்படின்ற மாதிரி ஹெட் டவுன் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இங்கே பார், நான் அப்போ சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன். எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷத்துலேருந்து நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட். உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லைல்ல? அது இருக்காங்களே, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிரேக்கப் பண்ணிடு. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? சரி, அப்போ தேவையில்ல, நான் அவனை மேலே அனுப்பிக்கிறேன். இல்லை, அப்படிலாம் எனக்கு யாரும் இல்லை. அது இருக்கவும் கூடாது. ஒருவேளை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது நானா மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுதா? என்ன அப்படி பார்க்குற? புரிஞ்சுதான்னு கேட்டேன். நீங்கள் ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டே புரிஞ்சுது சீனியர். நம்பலாம்ல? நம்பலாம் சீனியர். சரி வா, எங்க? கிரவுண்டுக்கு தான், இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல. ஆனால் சீனியர் என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போகலன்னா நல்லா இருக்காது. நான் நாளையிலேருந்து வரட்டுமா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். குடும்பத்தில் ஒரு ஆளாச்சும் படிக்கிறவங்களா இருக்கணும்ல. சரி, ஓகே, போன போது பழிச்சு போ, நீ கிளாஸ் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக நீங்கள் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளாஸ் ரூமுக்கு தான் ஓடி போகிறீங்க. இங்கே ஜிமின் தான், ஏய் சீனியர், கிளாஸ் முடிஞ்சதும் ஈவினிங் எனக்காக கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணுறேன். நான் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நீ வீட்டுக்கு போகிற. ஆனால் பஸ் போயிடுமே சீனியர். பரவாயில்லடி, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். அது வந்து வெயிட் பண்ணுற, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சீனியர், போ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் எதுவும் சொல்லாமல் அமைதி அப்படியே வந்துடுறீங்க. இங்கே ரியாதா உங்களை கூப்பிட்டு, என்னடி ஆச்சு, என்னடி பண்ணாரு, கிசாடிச்சிட்டாரா? என்னது? அப்போ அப்போ வேற என்ன பண்ணாரு? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வார்ன் பண்ணாரு, அவ்வளோதான். அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானாங்கிற? நீ வேற எதாவது பார்த்த போல? இல்லை வையன், அவர் வந்த வேகத்தையும் கோவத்தையும் பார்த்தா உன்னை என்னென்னமோ பண்ணுவாருன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருக்காரு. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கா? ஸோ விடிச்சிரும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டுறீங்க. சரி, வேற என்ன சொன்னார்? சாயந்தரம் வந்து கூப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், எனக்கு வேறு வேலை இல்லை, பஸ் போயிடுச்சுன்னா பைக்கில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாராம்.
நீ பைக்கில் போயிடுவ, நான் எப்படி போகிறது? அதெல்லாம் இல்லை, நானும் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. அப்போது நானும் உன் கூட வந்துடுறேன். எப்பா சாமி, என்ன ஆளை விடு, எனக்குலாம் தெரியாது. உன் ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை வந்து ஏறுன்னு ஏறுவான். என்ன ஏன் ஆளுங்கிற? அவளை எனக்கு யாரும் தெரியாது. ஓ அப்படியா, உனக்கு யாருன்னு தெரியாதா? கொஞ்சம் இரு. கீதா. என்ன ரியா? வயன் யாரு? அது நம்ம ஜிமின் சீனியரோட ஆளு. ஓகே நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. நான் எப்போ சொன்ன அவரை லவ் பண்ணுறேன்னு? உன்கிட்ட யார் பெர்மிஷன் கேட்டா? அதான் சீனியரே சொல்லிட்டார்ல அவர் உன்னை லவ் பண்ணுறாருன்னு. அப்போது அவர் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், நீ தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். இனிமே பாய்ஸ் யாரும் உன்னை பார்க்கக்கூடாது, கேர்ள்ஸ் யாரும் சீனியரை பார்க்கக்கூடாது, அதானே ரூலு. உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்னமோ பேசுறீங்க, நானும் ஒன்றும் அவனை பாய் ஃப்ரெண்டை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீ சொல்கிற. பட் இங்கே யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க ஒயன். நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் வேற வழியே இல்லை, நீ ஜிமின் சீனியரை லவ் பண்ணி தான் ஆகணும். சி என்னால் முடியாது. லூசாடி நீ, அவருக்கு என்னடி குறைச்ச? எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, அதுவும் இல்லாமல் காலேஜ் பாப்புலர் வேற, எவ்வளோ கெத்தாக சுற்றுறாரு. இந்த மாதிரி ஒரு பையன்லாம் லவ் பண்ணுறதுக்கு கிடைக்க மாட்டான்னு ஏங்கிட்டு இருக்காளுங்க அவளும். உனக்கு கிடைச்ச பையனை வேணாங்கிற? உனக்கு என்னதான் என் வேணும்? இந்த மாதிரி பசங்களாம் லவ் பண்ணதான் கரெக்டாக இருப்பாங்க, மேரேஜ் லைஃப்க்கு சுத்தமாக செட் ஆக மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பண்ணவே கூடாது. இந்த டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறது, ட்ராப் பிக்கப்புக்காக லவ் பண்ணுறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் கிடையாது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது. அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலியில் இதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற தொடப்பக்கட்டை மொத்தமாக உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இந்த வாய் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுதுன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஈவினிங் டைமும் ஆகுது. சொன்ன மாதிரியே நீங்கள் ஜிம்மினுக்காக வெயிட்லாம் பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் கூட வந்து பஸ் ஏறி உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இங்கே ஜிம்மின் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருப்பாரு. அவளுக்கு டைம் காலேஜ் முடிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு அவர் நீரை உங்களை பார்க்க தான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பாரு. பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, 1-2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கிளாஸில் 1-2 பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க. பட் உங்களை மட்டும் காணும். இங்கே ஜிமின் தான் அங்கே கிளாஸில் உட்காந்துருக்க ஒரு பையன்கிட்ட தான் வயனுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சீனியர் வயன் மேடம் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போயிட்டாளா? எப்போ போனால்? கிளாஸ் விட்டதுமே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜிமினுக்கு சரியான கோவம். இங்க ஜிமின் நேரா கோவமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போறாரு. இங்க உங்களே பார்த்தா நீங்க எப்படியோ ஜிமினுக்கு டேக்கா கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உங்கள் பெட்டில் வந்து பொத்துன்னு விளையாடுறீங்க. உங்களுக்கு இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனு தான் நோண்டிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா தலையிலே வந்து கொட்டிட்டு உங்கள் ஃபோனை பிடுங்குறாங்க. ஐயோ அம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? ஏண்டி காலேஜ்க்கு போயிட்டு வந்த மொதல் நாளே ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்க? இந்த புக்கை வச்சு படி. அம்மா இப்போ தானே காலேஜ் விட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்கிறேம்மா, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. படிச்சு கிழிச்சிட்டா இதில் டயர்டு வேற. பேக்கில் பேச்சுக்கு கூட ஒரு புக்கு கூட எடுத்துகிட்டு போகலம்மா, அட்லீஸ்ட் ஒரு நோட்டு கூட எடுத்துகிட்டு போகல, ஃபுல்லாக மேக்கப் திங்ஸ் தான். இதில் டயர்டாக இருக்கா மேடம்க்கு. காலேஜுக்கு போய் என்ன பண்ணாலோ யாருக்கு தெரியும். போய் சொல்கிறாம்மா, நீ வேணா பேக் எடுத்து செக் பண்ணு அப்படின்ற மாதிரி உங்கள் சிஸ்டர் தான், உங்கள் சிஸ்டர் டீனா தான். அவள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போது அவள் தான் போட்டு கொடுத்துருப்பா. இங்கே நீங்கள் தான் உங்கள் தங்கச்சியை பார்த்து, அதாவது டீனாவை பார்த்து முறைக்கிறீங்க. அவள் உங்களை பார்த்து ஒரு மாதிரி அதை பழிச்சு காமிக்கிறா. உங்களுக்கு கடுப்பாகுது. உங்கள் அம்மா செக் பண்ணுறாங்க, சொன்ன மாதிரியே உங்ககிட்ட நோட்டு புக்கு எதுவுமே இல்லை. அகைன் வந்து உங்கள் தலையிலே கொட்டுறாங்க. மா வலிக்குதுமா. என்னடி காலேஜுக்கு போனேன்னு சொன்னேன், ஒரு புக்கு நோட்டு கூட இல்லை மா. அவ சொல்றான்னு அவ பேச்சை கேட்டு என்ன அடிக்கிறான். இன்னைக்கு தானம்மா ஃபர்ஸ்ட் டே, இதுக்கப்புறம் தான்மா புக்கில் ரெஃபர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு கிளாஸே நடத்தல தெரியுமா?
இனிமே தான் கொடுப்பாங்க, இனிமே தான் ரெஃபர் பண்ணணும், இனிமே தான் புக்ஸ் எல்லாமே வாங்கணும். அவ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, நான் காலேஜ் படிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. அவளோட சிலபஸ் வேற, என்னோட சிலபஸ் வேற, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓ, இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நீ எங்க கேப் கொடுத்த? சரி சரி, இப்போ படிக்கிற வேலை எதுவும் இல்லைல்ல? இல்லை. சரி, கிச்சனுக்கு வா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. மா, ஏ என்னடி கத்திட்டு இருக்க? சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்றேன். மா, மனசாட்சியோட பேசுமா. அங்கேருந்து இவ்வளோ தூரம் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்து எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு காஃபியாச்சும் போட்டு கொடுத்துருப்பேன் எனக்கு. நீ ஏமா என்னை மட்டும் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே டீனா தான், மா படித்து படித்து தொலைலாம் வலிக்குதுமா, ஒரே ஒரு காஃபி மட்டும் ப்ளீஸ், உனக்கு பூஸ்டே போட்டு வர செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் உங்கள் வீட்டில் எப்போதுமே இது நடக்குங்க. மா, நான் ஒரு காஃபி கேட்டேன், எனக்கு போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், அவளுக்கு மட்டும் பூஸ்ட் போட்டு வர. ஏன்னா அவள் படிக்கிறா. என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசாட்சி தொட்டு சொல்லுவாயன், உன்னை ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து படி படின்னு சொல்லி சொல்லி என் தொண்டு தண்ணியை வத்தி போச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அவளை பார்த்து டீனா புக் எடுத்து படின்னு சொல்லியிருப்பேனா? சொன்னதே கிடையாது. ஏன்னா அவள் படிக்கிற விஷயத்துல உன்னை விட கரெக்டாக இருப்பா. ஆமாம், படிக்கிற விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் உன்னை விட கரெக்டாக இருப்பா. அவளை பார்த்து கற்றுக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மூஞ்சி ஒரு பக்கம் திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இங்கே டீனா தான் சிரிக்கிறவங்கள பார்த்து, இவ்வளோனே என் ஃப்ரீடம் போதும், சே வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஹாஸ்டல்லே போய் தங்கிப்பேன், முதல்ல அதை செய் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு, வீட்டுக்கு வந்தது ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இங்க உங்க அப்பா இது எதுவுமே கண்டிக்க மாட்டாரு. இங்க உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் அவ்வளோ ஃபைட் நடக்கும் வீட்டுக்கு வந்தாலே. அகைன் இப்போவும் அதே மாதிரிதான் சண்டை போட்டுட்டு உங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இப்போ அடியும் வாங்கிட்டு கிச்சனுக்கு போய் உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு வழியா ஹெல்ப்லாம் பண்ணி ஒரு 7:30 போல எல்லா வேலையும் முடிச்சுட்டீங்க. பாத்திரத்தெல்லாம் விலக்கி கொடுத்து உங்க அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே எக்ஸாஸ்டடாக வந்து உங்கள் பெட்டில் அப்படியே படுக்கிறீங்க. இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பக்கத்தில் உங்கள் ஃபோன், அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கலான்னு அப்படியே இன்ஸ்டா தான் போகிறீங்க. இப்போது உங்கள் நேமை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. யார் அது? மா கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கீழேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நீங்க ரீல்ஸ் பார்க்கலான்ட்டு போறீங்க. அப்போ அகைன் உங்க நேம் சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து பக்கமே வந்து பார்த்தா உங்களோட பால்கனிக்கு கீழே, ஐ மீன் உங்களோட ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அந்த உங்க வீட்டோட கேட்டுக்கு வெளியில வந்து வெளியில தான் அந்த சவுண்ட் கேக்குது. நீங்க பாக்குறீங்க, பார்த்தா அது ஜிமின் தான். ஜிமின் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைலோட ஹேண்ட் ஷேக் பண்றாரு. நீங்க ஜிமினை பார்த்து இவர் எப்படி என் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க அந்த வால், அதாவது மறைஞ்சி பார்த்துருப்பீங்க. உடனே பின்னாடி வந்து வால்ல சாஞ்சு நின்று யோசிக்கிறீங்க. ஏ வயன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்க கத்தாதீங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கீழே வா அப்படின்ற மாதிரி அவர் கையிலே சொல்றாரு. போங்க சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கீழே வரியா இல்லைன்னா உள்ள வரட்டுமா? இருங்க நான் நீ வர வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்க இப்ப வேகமா போன் எடுத்துட்டு கீழே தான் போறீங்க. இங்க உங்க தங்கச்சி தான் எதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி அவள் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அவள் வந்து சின்சியராக படிப்பா. நீங்கள் தான் வந்து அவ்வளோவா படிப்பெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லைங்க. பட் ஆனால் உங்கள் சிஸ்டருக்கு டீனாக்கு அப்படி கிடையாது. படிப்பு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பா, அவள் நல்ல படிப்பா. ஸோ இப்போ படிச்சுட்டு இருந்தவ நீங்கள் வேகமாக பதட்டமாக வெளியே போகிறத நோட் பண்ணுறா. உங்கள் அம்மாவை விட டீனாவுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பக்காவாக தெரியும். ஸோ இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் வெளியே வந்து டோரை லாக் பண்ணிட்டு இப்போ நேராக கேட்டுக்கிட்டு தான் வரீங்க. இங்கே ஜிமின் கேட்டுக்கிட்ட நின்று ஓப்பன் பண்ணுறி. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நீங்கள் எதுக்கு வீட்டுக்கெலாம் வந்தீங்க? ஒன்று நான் வெயிட் பண்ண சொன்னால் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் உன்னை யார் பஸ் ஏறி போக சொன்னா? அது வந்து ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போனால் வீட்டில் ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க சீனியர், அதனால தான் கிளம்பிட்டேன். அதுக்கு இப்படியா நீங்கள் வீடு தேடி வருவீங்க?
முதல்ல கிளம்புங்க சீனியர், நாளைக்கு நம்ம காலேஜில் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது, ஓப்பன் பண்ணு சீனியர் ப்ளீஸ் சீனியர். வயன் யாரு அப்படின்ற மாதிரி உங்க அப்பா தான். அதுப்பா ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஃப்ரெண்ட் என்ன உள்ள கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானம்மா? இல்ல இல்ல இது ரியா தான் வந்திருக்கா, நோட்ஸ் கொடுக்க வந்திருக்காப்பா, இப்போ போயிடுவா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இங்க ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, யார் வயன், என் மாமனாரா? இல்லை எங்கள் அப்பா, ரெண்டும் ஒன்றுதான். இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கா, இல்லைவான்னு கூப்பிட மாட்டியா? அதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளம்புங்க. யார்கிட்ட எங்கள் வீட்டுக்கெலாம் வந்தீங்க? என்ன நான் சொல்லும் போதே நீ கிளாஸில் வெயிட் பண்ணியிருந்தேனா? நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து உன் வீடு தேடி ஒன்று பார்க்க வர போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஐயோப்பா சாமி, தெரியாமல் பண்ணிட்டேன். ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ், வீட்டிலேருந்து மேலே கிளம்புங்க ஜிமின். வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை எங்கள் அம்மா அடிச்சா கொண்டுடும். ப்ளீஸ், வீட்டுக்கெலாம் இதெல்லாம் தெரியாதுங்க, ப்ளீஸ் போயிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் உங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. என்னங்க நான் இவ்வளோ கெஞ்சுறேன், என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. என்னை பார்த்தா பாவமா இல்லையா? பாவமா இல்லை, ரொம்ப அழகா இருக்குடி அப்படின்ற மாதிரி உங்கள் சிக்ஸை பிடிச்சி கிள்றாரு. ஐயோ, எங்கள் வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆகிடும் ஜிமின், ப்ளீஸ் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் தான் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாரு. யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். நீங்கள் டக்குன்னு வெடுக்குன்னு திரும்பி பார்த்தா அது உங்கள் தங்கச்சி டீனா தான். ஹாய் ஹாய், யார் இந்த பையன்? அது அது தெரிஞ்ச பையன், கிளாஸ்மேட்டு. ஏன் போய் சொல்கிற? நான் உங்கள் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட். மாம்ஸ் ஹாய் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. மாம்ஸா? ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் எனக்கு மாமா தானே, அதான் மாம்ஸ். அட பையன், உன்னை விட உன் தங்கச்சி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா. ஆமாம் ஆமாம், அம்மா கூட அப்படி தான் சொல்லுவாங்க. ஷார்ப்பு மட்டும் இல்லை, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இங்கே டீனா தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ மாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பை த பை, இந்த க்யூட் அண்ட் ஷார்ப் கேர்ளோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டீனா. டீனா பேர் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கு. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஏய் போய முடி, யார் என்னன்னு தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. யார் சொன்னா? அதான் தெரியுமே. உனக்கு எப்படி இவரு தெரியும்? இப்போதான் அவர் தானே சொன்னாரு உன்னை லவ் பண்ணுற பையன்னு. அப்போது நான் என் மாமா கூட, ஃபியூச்சர் மாம்ஸ் கூட தானே பேசிகிட்டு இருக்கேன், இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ என்னடி இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற? இதில் என்ன இருக்கு வயன்? இது ஜஸ்ட் நார்மல் தானே. அதானே, நார்மல் தானே. ஆக்சுவலி டீனா, நீ உன் அக்கா ஏஜில் இருக்க வேண்டியது. அவளோட சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற. பட் உன் அக்கா இருக்காளே, கொஞ்சம் சொல்லி கொடுட்டீனா. நானும் சொல்லி கொடுத்துட்டு தான் மாமா இருக்கேன், எங்கே கேட்குறா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையில் அடிச்சுட்டு சொல்கிறா. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாகுது. போய் மூடு, எனக்கு யாரும் இது சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வந்ததுலேன்னு பார்த்துட்டு இருக்கேன், சும்மா கிளம்புன்னு விரட்டிகிட்டே இருக்கா? அப்போல்லாம் போக முடியாது. ஜிமின் சொன்ன புரிஞ்சுக்கோ, என் வீட்டில் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும், கிளம்பு ஃபஸ்ட்டு. சரி கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி உன் நம்பர் என்கிட்ட இல்லை, நம்பர் கொடு. என்ன நம்பரா? நம்பர் தானே கேட்டேன், இதோ கிஸ் கேட்ட மாதிரி இப்படி பார்த்துடுற. என்னது என்னது நம்பர் தானே கொடு, கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அது நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் காலேஜுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ சொல்லுடி, என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே டீனா தான், அட இவக்கிட்ட சொல்ல மாட்டேன் மாம்ஸ், நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி டீனா ஒரு 5 நம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான். நீங்கள் டக்குன்னு டீனாவோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. லூசு லூசு லூசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன இது கூடவா தெரியாது? நம்பர் சொல்லிட்டு இருக்கேன். யார் நம்பர் கேட்டாலும் இப்பதான் சொல்லுவியா நீனு அப்படின்ற மாதிரி டீனா பிடிச்சி திட்டுறீங்க. யார்கிட்ட எங்க சொன்ன? நான் மாம்ஸ் கிட்ட தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இங்க ஜிமினும் சிரிக்கிறாரு. போய் மூடு அப்படின்ற மாதிரி ஜிமினு முறைக்கிறீங்க. போற டீனா, அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன், நீ ஃபர்ஸ்ட் உள்ளே போ. ஜிமின் ப்ளீஸ், அதான் பாதி நம்பர் கிடச்சிச்சுல, மீதி நம்பர் நான் காலேஜுக்கு வந்து சொல்கிறேன், கிளம்புங்க ப்ளீஸ். முடியாது, மீதி நம்பரை சொன்னால் தான் நான் போவேன்.
மீதி நம்பர் மாம்ஸ் அப்படின்ற மாதிரி அவ ஃபுல் நம்பரையும் சொல்லிடுறா. இங்கே ஜிமின் தான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஃபோன் உங்கள் கையில் தானே இருக்கும், ரிங் ஆகுது. அதாண்டி என் நம்பர், சேவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இங்கே ஜிமின் தான் டீனா பார்த்து தேங்க்ஸ் டீனா அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. இங்கே டீனாவும் தேங்க்யூ மாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டீனாவுக்கு ஒரு சாக்லேட் தான் கொடுக்குறாரு. இங்கே டீனாவும் எனக்கு தான் இந்தா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவளும் ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே வாங்கிக்கிறா. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பியா? என்ன சும்மா நானும் பார்த்துட்டு இருக்கேன், யாருன்னு சொல்ற? அவர் என் மாமா, அவர் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன், நீங்க கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் வாங்கிக்கிறோம். இவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்க டீனாவை பார்த்து முறைக்கிறீங்க. ஒத்தம் நம்பர் கிடைச்சிச்சுல, கிளம்புங்க. என்ன மிரட்டுற? சீனியர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சீனியர், எங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க, வெளியே எட்டி பார்த்தாங்க, நான் முடிஞ்சேன், ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னும் இப்படி கொஞ்சல கெஞ்சுறேன். சரி உன்னை பார்த்தாலே பாவமாக தான் இருக்கு. சரி போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன், இல்லைன்னா வச்சுக்கேன் ரொம்ப நேரம் ஆகாது, நீ ரிப்ளை பண்ணாத 5 மினிட்ஸில் நான் வீட்டுக்கு முன்னாடி இருப்பேன், பார்த்துக்க என்ன. வரட்டுமா? பாய் டீனா, பாய் மாம்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இங்கே டீனா டாட்டா காட்டிகிட்டு இருக்கா அந்த சாக்லேட்டை வச்சுக்கிட்டு. நீங்கள் டீனா பார்த்து முறைக்கிறீங்க, உனக்கு இங்கே வச்சா அறிவு இருக்காடி, யாரும் என்ன கொடுத்தாலும் இப்படி தான் வாங்கி திம்பியா அப்படின்ற மாதிரி அவள் கையில் இருக்கிற சாக்லேட்டை பிடுங்குறீங்க. எங்கள் டீனா தான் மாமா எனக்கு தானே கொடுத்தாரு, கொடு, இன்னொரு வாட்டி மாமான்னு சொன்னா ஆரஞ்சு பல்லகள் எல்லாம் கட்டிடுவேன், அவனே ஒரு பொறுக்கி அவனை போய் மாமான்னு சொல்லி கொஞ்சிற. அவர் பார்க்க நல்லா தானே இருக்காரு, லேப் என்ன தான் என்னவா உறைஞ்சு பல்ல கட்டிடுவோம், வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு அப்படின்ற மாதிரி நீங்க திட்டுறீங்க. அவனை போய் நான் லவ் பண்றதா? சரியான பொறுக்கி, ஒழுங்கா படிக்க கூட மாட்டான், அவனை போய் நான் ஏன் லவ் பண்ணும்? காலேஜ்ல யாரையும் மதிக்காம ரவுடி மாதிரி சுத்திட்டு இருக்கான், அவனை போய் நான் லவ் பண்ணுமா? இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாம் என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இன்னொரு வாட்டி அவனை மாமா கிமான்னு சொன்னேன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா திட்டுறீங்க. இங்க டீனா எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா ஒரு மாதிரி வயடைஸ்ல. உன்கிட்ட நான் தான் பேசிட்டு இருக்கேன், என்ன பக்கமா எங்க சீனியர் ஜிமின் தான் ஒரு மாதிரி உங்களையே பார்த்து முறிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. பொறுக்கி அது சீனியர் டீனா கொஞ்சம் உள்ள போறியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மாமா ஒன்றும் பண்ண மாட்டேமா, இல்லை போறியா? சரி என்னாச்சு? சாக்லேட் அது அவள்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொன்னதும் நீங்கள் கொடுத்துட்றீங்க. அது வந்து சீனியர் உனக்கு என்னை பார்த்தா பொறிக்க மாதிரி தெரியுதா? இல்லை அதுக்கு இல்லை, அது வந்து உன்னை நான் எவ்வளோ டீசெண்டாக ஹேண்டில் பண்ணேன், ஆனால் என்னை பார்த்து பொறுக்கின்னு சொல்லிட்டல நீனு அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்ககிட்ட வராரு. இல்லை நான் அந்த மீனிங்கில் சொல்லலை சீனியர், அது வந்து ஆக்சுவலி நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு சாக்லேட் தான் வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதை கொடுக்க மறந்துருப்பாரு, அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருப்பாரு. அந்த இடத்துல நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு, அதை உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அந்த அப்படியே வாங்கிக்கிறீங்க. இப்போது அதை குனிஞ்சு வாங்கிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் டக்குன்னு ஜிமின் உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸோட அவரோட லிப்ஸை அட்டாச் பண்ணியிருப்பாரு. அந்த கிஸ் 1 செகண்டுக்கு தான் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் எங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே பண்ணாட்டி நான் கிளம்புறேன், காலேஜில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்கள் அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்லோவாக அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் கையில் இருக்கிற சாக்லேட் அப்படியே கீழே விழுது. நீங்கள் ஒரு மாதிரி ஷிவரிங்கோட நடுக்கத்தோடு பார்க்குறீங்க. ஏன்னா அது உங்கள் அம்மா தான் இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜுக்கு வரீங்க. ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக இங்கே நீங்கள் உள்ளே வரக்குள்ளேயே ஜிமின் உங்களை பார்த்துடுறாரு. இங்கே நிறைய உங்ககிட்ட தான் ஓடி வர்றாரு. பண்டாட்டி மார்னிங், என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, சரியா தூங்கலையா என்ன? ஆமாம் எதுக்குடி மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணவே இல்லை, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி
அவர் ஒரு மாதிரி உங்களை பார்த்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஹெட் ஆன் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒயன், உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை ஸ்டாப் பண்ணி பார்க்குறாரு. உங்களோட சீக்ஸில் 5 விரலும் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஒயன், என்னடி கை விரல் பதிஞ்சிருக்கு? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் ஜிம்னை பார்த்து முறைக்கிறீங்க. என்னாச்சு ஒயன்? காலேஜில் எவனாவது உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அகைன் ஜிம்னை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறீங்க. என்னாச்சு? எதுக்கு ஃபீஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது? அதுவும் இல்லாமல் யாரோ அரைஞ்ச மாதிரி கை தடம்லாம் இருக்குது. ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை தான். சொன்ன தீர்த்துருவியா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. என்னாச்சு? இப்போ எதுக்கடி கத்துற? பாரு, உனக்கு அவ்வளோதோ சொல்லிட்டு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத. லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுற. உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? எனக்கு ஒன்று பிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. விஜயன், கத்தாமல் பேசு. ஏன் கத்தாமல் பேசணும்? நான் அப்படி தான் பேசுவேன். சித்தனை வாட்டி சொன்னேன், கெஞ்சினேன், இங்கே நிற்காத போன்னு. கேட்டியா? நிற்கே யோசிக்காம நீ படுக்க கிஸ் கொடுத்துட்டு போற. எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. நீ போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னோட படிப்பையே டிஸ்கண்டினியூ பண்ண சொன்னாங்க தெரியுமா? நான் எப்படி கெஞ்சி கூத்தாடி எங்கள் அம்மா காலில் கையிலெல்லாம் விழுந்து இன்னைக்கு காலேஜுக்கு வந்த தெரியுமா? உனக்கு இந்த கோர்ஸ் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியம் ஜிமின். உன்னை மாதிரி நான் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதுக்கோ இல்லை பொறுக்கித்தனம் பண்ணவோ ரவுடிசம் பண்ணவோ காலேஜுக்கு வரல. ஒழுங்காக படித்து கிராஜுவேட் ஆகி சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஒர்க்கில் ஒரு இண்டிபெண்ட் உமனாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷனே. இந்த படிப்பு எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? உன்ன மாதிரி நான் ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது. எங்கள் அப்பா மிடில் கிளாஸ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாரு. உன்ன மாதிரி நான் ஒன்றும் ஆம்பளை பையன் கிடையாது, பொம்பளை பொண்ணு. ஒரு பொண்ணு இருக்கிற வீட்லேயே எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா உனக்கு? எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கா. என் கேரக்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அவளோட லைஃப் என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? உனக்குலாம் எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன பேச வைக்காத ஜிம்மி. குட்ட பேத்தாம இங்கேருந்து போயிடு. என்னாச்சு? நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து பேசவா? என்ன பேசுவ? என்னன்னு பேசுவ? இல்ல வயன், அது வந்து வேணாம் வேணாம். உனக்கு என்ன இப்போ? என்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. என்ன இது கூட ஒன் டே ஸ்டே பண்ணுமா? என்ன பேசுறப்ப நீ? நான் கேட்கல, நான் அப்படி பேசல. எங்க அம்மா என்ன பார்த்து கேட்டாங்க தெரியுமா? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னதான் எங்க அம்மா என் மேல கோவப்பட்டாலும் என்ன அடிச்சாலும் என் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. அது ஒன்னால சுத்தமா போயிடுச்சு. எங்க அம்மா காலையில இன்னொரு புழுவா பாக்குற மாதிரி அருவருப்பா பார்த்தாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உனக்கு புரியல ஜிமின். ப்ளீஸ் என் பின்னாடி சுத்தாத. பையன், நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல அப்படி பண்ணிட்டேன். சாரி, நான் என்னமா அப்படி பண்ண மாட்டேன். ஜிமின், உனக்கு ஏன் நான் சொல்றது புரியல? என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. உன்னை மட்டும் இல்ல, யாரையும் என்னால லவ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. வேணாம். உன் பாதை வேற, என் பாதை வேற. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஏன் இதனால என்ன ரிஜெக்ட் பண்ற? உன்னை லவ் பண்ண என்ன ரீசன் இருக்கு? உன்கிட்ட உங்க அப்பாவோட பேர் இல்லாம உனக்குன்னு என்ன இருக்கு? அட்லீஸ்ட் ஒரு டிகிரி, அட்லீஸ்ட் ஒரு நல்ல ரேங்க் ஷீட் எதுவுமே இல்லை. உன்கிட்ட டிசிப்ளின் கிடையாது.
உன்கிட்ட எதுவுமே இல்லை ஜிமின். நீ டோட்டலி ஜீரோ. உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா வச்சுக்க, நீ ஜீரோ. நீ வேஸ்ட். நீ நினைச்சிட்டு இருக்கியா இந்த காலேஜ்ல நான் தான் கெத்துன்னு? கெத்துங்கிறது ஒருத்தவங்களை மிரட்டியோ பயமுடுத்தியோ வர்றது இல்ல, பார்த்தாலே வரணும். அதுதான் கெத்து. இப்படி சுத்துற பாரு, இது கிடையாது. உன்னால முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இயர்ல வச்ச அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் இயரையும் கிளியர் பண்ணி தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரு அரியர் கூட வைக்காம நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நான் சொல்லல, ஆனா டாப் 5குள்ள வரணும். நீ ரேங்க் எடுத்து ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல கம்பெனில நீ ப்ளேஸ் ஆகிட்டு அப்புறம் நீ என்ன கேட்கறது? நான் சொல்றேன், நான் இந்த வேணை தான் லவ் பண்றேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் சொல்றேன். என் வீட்டுல உன்னால முடியுமா? உன்னால முடியும்னா மட்டும் என்ன லவ் பண்ணு. அப்படி இல்லைன்னா இங்கேயே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? நான் மறுபடியும் சொல்றேன், நீ வேற நான் வேற. உன்னால என் பாதைக்கு ஒத்து வர முடிஞ்சா மட்டும் இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நான் வேற காலேஜ் மாத்திட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்டு இருக்காரு, அந்த அளவுக்கு என்னை விட மாட்டேன்னு நான் நம்புறேன். நீங்க எதுவுமே பேசல, ஒரு மாதிரி கோமா ஜிமினை திட்டிட்டு அப்படியே உங்க கிளாஸ் ரூமுக்கு தான் போய் உட்காடுறீங்க, பயங்கரமா அழுறீங்க. ஜிமின் அதுக்கு மேல எதுவுமே பேசல. இப்போ அந்த காலேஜே ஜிமினை தான் பாக்குது. ஜிமினோட அப்பா உட்பட ஜிமினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமா இருக்கு. மொத்த காலேஜுமே அவரை தான் பார்த்துட்டு இருக்கு. அவங்க அப்பா கூட, ஜிமினோட அப்பா கூட நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேலே ஜிமினுக்கு காலேஜில் இருக்க பிடிக்கவே இல்லை. அவர் நேராக அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அவர் ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். ஜிமின் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார். நீங்களுமே அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேன், அதை எதுவும் கேர் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சரியாக பேச மாட்டாங்க. டீனா தான், வயன் ப்ளீஸ் டீனா, என் மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கும், உங்ககிட்ட எதுவும் பேசாது. வயன், அம்மா சொன்னதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. உனக்கு தான் தெரியல, நம்ம அம்மா ஒரு லூசு வயன். அது கோவத்தில் என்னம்மா பேசிடும். ஆனால் அம்மா அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணிச்சு தெரியுமா, உன்னை அப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு தெரியும் வயன் நீ எப்படின்னு. நீ அதை நினைச்சதும் ஃபீல் பண்ணாத, சரியா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்க. ஆனால் ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் சரி வயன், உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி டீனா சொல்றா. நீங்க டீனாவை ஹக் பண்ணி அலறீங்க. வயன், ஒன்று சொன்னா கோவப்படுவியா? சின்ன, எனக்கு தெரிஞ்சு மாமா அவளை கெட்டவெல்லாம் இல்லை வயன். டீனா, நான் மறுபடியும் சொல்றேன், உன் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு, இதை பத்தி பேசாது. ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்தரிக்கேன், இதுக்கு மேலே முடியாதடி, ப்ளீஸ். சரி நீ பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி அந்த பெட்டில் அப்படியே படுக்கிறீங்க. இங்கே ஜிமினை பார்த்தது, ஜிமின் உங்கள்கிட்ட நடந்தது, அது எல்லாமே அகைன் அண்ட் அகைன் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா பேசின வார்த்தை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் இப்போல்லாம் சரியாக சாப்பிட்றதே இல்லை வீட்டில், ஒரு வேளை 2 வேளை, ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நீங்கள் அப்படிலாம் கிடையாதுன்னு. பட் இருந்தாலும் ஒரு கோவத்தில் அவங்க அப்படி பேசியிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்போது ஒரு வாரம் 2 வாரம் ஆகுது, இப்போ தான் ஜிமின் காலேஜுக்கு வராரு. ஆனால் வேறு மாதிரி இருக்கார். ஒரு மாதிரி ரவுடி மாதிரி கெத்தாக சுற்றிட்டு இருந்தார். இப்போ ரொம்ப ஃபார்மலாக ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வராரு. டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு.
அவரால் முடியுதோ இல்லையோ நோட்ஸ் எடுக்கிறாரு, படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி 5 ரேங்குக்குள்ளே இல்லைனாலும் பாஸ் ஆயிடுறாரு. பா வச்ச அரியரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4th இயர் முடிச்சு போகிறதுக்குள்ளே மொத்த அரியரையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக அந்த காலேஜை விட்டு வெளியே வராரு. நீங்கள் ஜிமினை பார்ப்பீங்க, ஆனால் ஜிமின் உங்களை பார்த்துட்டு உங்கள்கிட்ட எதுவும் பேச மாட்டார். உங்களை அப்படியே உங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி தள்ளி போயிடுவார். நீங்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் ஜிமினை பார்ப்பீங்க, பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க. ஐ மீன் அதாவது 3rd இயர் எக்ஸாம் எழுதி ஃபைனல் இயர் போக போகிறீங்க. இங்கே ஜிமினுக்கு கிராஜுவேஷன் தான் நடந்துட்டுருக்கு. இங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவர் இருக்க 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 ரொம்ப ஹேண்ட்ஸமாக மாறிட்டு இருந்திருப்பார். இப்போது ஸ்பெக்ஸ்லாம் போட்டு வேறு மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரு உங்களுக்கு. என்னன்னு தெரியல, இப்போலாம் நீங்கள் அதிகமாக ஜிமினை பற்றி திங்க் பண்ணுறீங்க. அவர் அதாவது அவர் பண்ணி மெசேஜ் பண்ணியிருப்பார் இல்லையா அந்த ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மெசேஜெல்லாம் படித்து பார்த்து ப்ளஷ் ஆகிருப்பீங்க. இப்போது ஃபைனல் இயர் ஃபேர்வெல் தான். இங்கே எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பீச்சை முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக இப்போ ஜிமின் தான் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை தான் ஓட்டுறாங்க. வால் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருடி, வால் தான் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லி ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் கோவப்படுறது திட்டுறது அவங்க சொல்கிறதுக்கு அப்போல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லலை. நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் தான் அவர் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் நிறைய பேசியிருப்பார். எல்லாமே அதாவது டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் டிசிப்ளினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருப்பார். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தானே ஜிமின் அந்த மாதிரி மாறியிருப்பார். என்னடா இவன் போய் இதை பற்றிலாம் பேசுகிறானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உண்மைதான், ஒரு காலத்தில் டிசிப்ளின்னா என்னன்னு தெரியாதவன் தானா. ஆனால் என்னையும் இப்படி ஒரு பையனாக மாற்றினது ஒரு பொண்ணு தான். இப்போது இந்த டைமில் இதை சொல்கிறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இதை விட்டால் எனக்கு இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. பா, நீங்கள் என்னோடய முடிவுக்கு ஓகே சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் அந்த மைக்கில் அவங்க அப்பா பார்த்து சொல்கிறாரு. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜிமினை பார்க்குறாரு. மேபி இந்த காலேஜுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். பயன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த மைக்கில் உங்கள் நேமை சொல்கிறாரு. எல்லாரும் உங்களோட நேமை சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு மாதிரி எழுந்து நிற்கிறீங்க பதட்டமா. நீ சொன்னல உங்ககிட்ட என்ன இருக்கு உங்கள் அப்பா பேர் தாண்டி அப்படின்னு. நீ சொன்ன மாதிரி என்கிட்ட டிகிரி இருக்கு வயன், ஒரு நல்ல ரேங்க் இருக்குது. நீ டாப் 5க்குள்ளே வர சொன்ன, ஆனால் நான் நம்பர் 1ல் இருக்கேன். என்னோடய அரியர்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி டிசிப்ளினாகவும் இருக்கேன். நான் ஒரு பெரிய லிமிட்டட் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. 1 வீக்கில் ஒர்க் ஜாயின் பண்ணிடுவேன். இப்போ நான் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இது எல்லாமே உன்னை ஹர்ட் பண்ணவோ சொல்லி காமிக்கவோ நான் சொல்லலை. நீ எதிர்பார்த்த தகுதி எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன லவ் பண்ணு நான் கேட்க மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஜிமின், இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது உன் மேலே இருந்த கோவமோ இல்லை நான் உன்னை வெறுக்கிறேங்கிறதுக்காகவோ இல்லை. நீ சொன்ன வார்த்தையை நான் மதிக்கிறேங்கிறதுக்காக. இதுதான் அந்த காலேஜோட கடைசி நாள். இதுக்கப்புறம் நான் அந்த காலேஜுக்கு வரமாட்டேன். என்னால் உன்னை பார்க்கக்கூட முடியாது. இவ்வளோ நாள் உன்கிட்ட பேசலை, உன் கூட இல்லைனாலும் உன்னை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் அதுவும் முடியாது. உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணல வயன். எப்போவாச்சும் உனக்கு என்ன
பிடிச்சிருக்கா? என்னை லவ் பண்ணுவியா வயன்? அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்கே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் ஐஸ்லேருந்துலாம் அப்படியே டியர்ஸ் வருது. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான் இப்படி ஓகே சொல்கிறீ ஓகே சொல்கிறீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே எல்லோரும் கத்தி உங்களை ஸ்டேஜுக்கு முன்னாடி அது ஸ்டேஜுக்கு மேலே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஆக்சுவலாக ஜிமின், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோட மேரேஜை பொறுத்த வரைக்கும் என் அப்பா அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் என்னோட விருப்பமும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கீழே வந்திருப்பீங்க. இங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக உடஞ்சி போயிருக்கும். ஏன்னா இதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் விறுவிறுன்னு நேராக ஆட்டோ பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே டீனா ரியா மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இங்கே உங்கள் அப்பா அம்மா தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பயங்கரமாக அழுகுறீங்க பெட்டில் படுத்து. இங்கே டீனா தான் சொல்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே அவங்க எதுவுமே பேசலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9 o'clock போல் உங்கள் அம்மா தான் வந்து உங்களை எழுப்புறாங்க. என்னம்மா எந்திரி, ஏம்மா நீங்கள் காலேஜ் லீவு தானே? காலேஜ் லீவு தான், இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? நீ ரெடியாக சொல்கிறேன். எங்கே போகிறோம்? சொல்கிறேன் ரெடியாகு. எங்கே போகிறோம்? இதுக்கு இப்போ என்ன ரெடியாக சொல்கிறேன்? ஐயோ சாரீலாம் வச்சுக்கிட்டு. ஏன்? அது வந்து உங்கள் அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. என்ன மாப்பிள்ளையா? ஆமாம், இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. நீ குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு ரெடியாரு. மா, நான் இன்னும் படிச்சுட்டு தாம்மா இருக்கேன். இங்கே பாரு வயன், சொன்னால் புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே உரிமையாக இருந்தால் எங்களுக்கு பயமாக இருக்கும் வயன். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேம்மா. இங்கே பாரு, சொன்னால் கேளு, ஆர்கியூமெண்ட் பண்ணாத. மா மா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுமா. வயன், எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணிட்டாரு, நீ ரெடியாகி கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. உங்களுக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் உங்கள் மனசு ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான் இருக்காரு. நீங்களும் அந்த 3 இயர்ஸில் ஜிமினை ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் அம்மா தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேருந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் இல்லை. அந்த சாரீ ஜுவல்ஸ் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. அதில் சாரிம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னால் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற பையனுக்கெல்லாம் என்னால் கழுத்தை நீட்ட முடியாது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பீங்க. உங்கள் மத பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கு. அவங்க ஒரு மாதிரி இதை பார்த்துட்டு இப்போ நீரா கீழே தான் ஓடி போகிறாங்க. இங்கே ஓடி போய் இந்த விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவருக்குமே உங்கள் அப்பாவுக்குமே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. இங்கே உங்கள் ஃபோனை வீட்டிலே விட்டு போயிருப்பீங்க. இப்போது டீனா தான் அந்த ஃபோனில் ஜிமினுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே மெசேஜ் பண்ணிடுறா. இங்கே நீங்கள் ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அது ஒரு பீச் தான். உங்களுக்கு மைண்டில் என்னென்னமோ ஓடுது. உங்களுக்கு நிறைய தப்பான விஷயங்கள்லாம் மைண்ட்குள்ளே வந்து போகுது. உங்களுக்கு இப்போ வாழவே பிடிக்கல, செத்துடலாம் போல இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த சீயை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜிமின் இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ரொம்ப பதறி இருப்பார். ரொம்ப பயத்தோட உங்களை தேடிட்டு இருக்காரு. இங்கே ஜிமின் காலேஜுக்கு வந்து பார்க்குறாரு. நீங்கள் ரெகுலராக போகிற இடத்துலலாம் போய் பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. ஃபைனலி நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா, அந்த பீச்லேயும் வந்து பார்க்குறாரு, அங்கேயுமே நீங்கள் இல்லை. ஜிமினுக்கெலாம் ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்கும். இங்கே அதை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் தேடிட்டு இருக்காரு ஜிமின், உங்களை தான். இப்போது ஒரு பார்க் அவர் கண்ணு படுது. அவர் வந்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக வந்து உட்கார்றாரு. ஒரு மாதிரி கத்தி அழுறாரு. விஜயன், எங்கடி போய் தொலைஞ்ச? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல வயன் ஒரு வார்த்தை. வயன் பயமா இருக்கு வயன், ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுடி. என்னை தாண்டி உன்னை யாரும் அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன். நான் சொல்லு,
எந்த தப்பான முடிவை எடுக்காத வயன். பயமா இருக்குடி, என்கிட்ட வந்துரு வயன் அப்படின்ற மாதிரி கத்தி அழுகிறாரு. இப்போ ஜிமின் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் அவரோட பேக் சைட்லேருந்து சடனாக திரும்பி பார்க்குறாரு. அது நீங்கள் தான் அந்த மேரேஜ் காஸ்ட், அது மீன் உங்கள் அம்மா வச்சுருப்பாங்க இல்லையா சாரீ ஜுவல்ஸ்னு, அந்த இதெல்லாம் போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுருக்கீங்க, அப்படியே நிற்கிறீங்க. ஓயன், ஜிமின் ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீரா ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன்டி இப்படிலாம் பண்ணு, எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, நான் உன்னை விட்டு எங்கே போவேன், நான் எப்போதுமே உன் கூட தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா. சொல்லான்னு ஜிமின் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே என் வீட்டில் என்னென்னமோ பண்ணிட்டாங்க. நீ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது ஓயன், என்னதான் இருந்தாலும் ஆன்ட்டி அங்கிளும் பயந்துருப்பாங்கல்ல, நீ மேலே வா அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு, ஜிமின் உனக்கு தெரியாது எங்கள் வீட்டில், வா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லி உங்களை உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஜிமினோட அப்பா அம்மா தான் உட்காந்துருக்காங்க. இங்கே உங்கள் அம்மா அப்பா தான். லூசு, எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அது வந்து முதல்ல உள்ள வா, வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா நான் இவரை தான் லவ் பண்ணுறேன், இவர் தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். சரி அதுக்கு என்ன போ, அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்த்தா அது ஜிமினோட அப்பா அம்மா தான். அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சார் நீங்கள், உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையே அவர் தான். என்ன ஜிமின் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, ஜிமின் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டில் ரொம்பவே அழகாக மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு. ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, உங்களை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, டீனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. உங்கள் அம்மா அப்பாவுக்கும் வந்து ஜிமினை வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா உங்களுக்காக அவரே இவ்வளோ மாற்றிருக்காரு, கண்டிப்பாக வந்து லைஃப்பில் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கும். ஸோ உங்கள் அப்பா அம்மா தான் இங்கே ஜிமினோட அப்பா அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்களும் வந்து பேசி ஜிமினும் பேசி, சரி நாள் தள்ளி போட வேணாம், நிச்சயம் இப்போ பண்ணிக்கலாம், பார்த்துட்டு போய்க்கலாம், கல்யாணம் வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்க வர உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கலாம், சர்ப்ரைஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்து ஃபோட்டோஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு யாரோ உங்களை பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினச்சிட்டு தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டை விட்டு ஓடி இருப்பீங்க. இது தெரியும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மினை ஓடி போய் அவரோட செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் நிச்சயமே முடிஞ்சிருக்கும். நீங்களும் ஜிம்மினும் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட லவபிள் டேஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, அதனால ஜிம்மின் ரொம்பலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் உங்களுக்கு வந்து அது கடுப்பாக இருக்கும், போய் படிடி, அவர் ஃபோன் பண்ணாலுமே சரி, அது ஐ மீன் நீங்களே ஃபோன் போட்டு பேசினாலுமே போய் படி வயன், ரொம்ப நேரம் ஃபோன் பேசாத படி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். உங்களுக்குன்னா கடுப்பாகுது. இங்கே நீங்கள் ஃபைனல் இயர், டீனா ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஃபோன் ஜிமின் கிட்ட நீங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபைனல் இயர் இல்லையா, உங்களுக்கு படிக்க நிறைய வேலை இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜிமின் வந்து நீ படி அப்படின்ற மாதிரி உங்களை படின்னு தான் சொல்லுவார். அதுலேயே கடுப்பாகி நீங்கள் ஃபோனை வைக்கலான்னு போவீங்க. இங்கே டீனா வந்து யார் மாம்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜிமினும் ரொம்ப நேரம் பேசுவாங்க. இங்கே டீனா சிரிச்சு சிரிச்சு பேசுவா. உங்களுக்குன்னா கடுப்பாகும். ஏன்னா நீங்கள் பேசலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஃபோன் போட்டிருப்பீங்க. ஜிமின் உங்ககிட்ட பேச மாட்டார், டீனா கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இரிட்டேட் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்புலே டீனாவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட டேஸஸ்லாம் போகும். வீக்லி ஒன்ஸ் ஜிமின் உங்களை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவார். ஜாலியாக நீங்கள் உங்களோட அந்த டேஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன் டே வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து ஸ்டொமக் பெயின் ஆகிறது, தலை சுற்றுறது, வாமிட் வருது, அந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் நிறைய இருமல் வந்திருக்கும். நீங்கள் வந்து இது சாதாரண கோல்டு அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. பார்த்தா ஒரு நாள் பிளட் வாமிட்டே எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இது நார்மலாக தெரியல. உங்களுக்கு
ஒரு மாதிரி தலை சுற்றி அப்படியே மயங்கி விழுந்திருப்பீங்க. இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் பார்த்துருப்பாங்க. உங்களை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் செக் பண்ணதில் ஒன்றும் இல்லை, நார்மல் தான். அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க போல், அதனால தான் அவங்களுக்கு தலை சுற்றல் வந்திருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுங்க, கொஞ்சம் நல்லா தூங்க சொல்லுங்கள், ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே உங்கள் அப்பா அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு இரும்பலும் குறைஞ்ச மாதிரி தெரியல. உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் அந்த இருமல் அதிகமாகுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிளட் வாமிட்டும் வருது. சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, தூங்க மாட்டேங்கிறீங்க, கண்ணெல்லாம் சுற்றி கருவளைய மாதிரி வந்துடுது. இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஃபைனல் இயரோட ஃபைனல் செமஸ்டர் இது. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு ஹாஸ்டலில் வந்து தங்கியிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கு இப்போ உங்கள் பாடி இருக்கிற கண்டிஷன் வந்து உங்கள் வீட்டுக்கும் தெரியாது, ஜிமினுக்கும் தெரியாது. ஜிமினை பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா வந்து நீங்கள் வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஸோ இருக்க உங்கள் பாடி ரொம்ப வந்து ஒரு மாதிரி மெலிஞ்சு போகிற மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு இது எதுவும் சரியாக படலை. உங்களுக்கு நீங்கள் டவுட் ஆகி உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிளினிக்கு போவீங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு பழக்கம்தான். ஸோ நீங்கள் அடிக்கடி உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த டாக்டரை கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த டாக்டர் நல்லாவே தெரியும். நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே டாக்டர்கிட்ட சொல்கிறீங்க. டாக்டரும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வர 3 days ஆகும். நீ 3 days கழிச்சு வாமா, நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு வந்திருப்பீங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர் வரப்போகுது இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்லேயும் ஜிமின் வீட்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உங்களோட ஹெல்த் கண்டிஷன் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜிமின் கூட வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்றத நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கீங்க. அங்கே ஜிமினும் அப்படி தான், பையனை கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காரு. இங்கே அந்த 3 days போய் நீங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறீங்க. அந்த ரிசல்ட்டையும் வாங்கிடுறீங்க. இப்போது ஒரு வழியாக உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. இங்கே உங்கள் வீட்டில் பார்த்தா ஆளே ஒரு மாதிரி பாதி உடஞ்சி வரீங்க. எல்லாரும் வந்து சரி புள்ள, உங்களுக்கு கண்ணெல்லாம் சுற்றி கருவளைய மாதிரி வந்திருக்கும். இங்கே உங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு என்னடி இப்படி வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எக்ஸாம்ஸ்னால படித்து புள்ள இப்படி ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா உங்களை எந்த வேலையும் விடலைங்க, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிடுறாங்க. ஏன்னா நீங்களே பார்க்க பாவமாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களை போய் என்ன வேலை விடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்த வேலையும் விடலை. ஆனால் உங்கள் ஃபேஸில் பழைய இருந்த ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க. சரியாக யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறீங்க. முக்கியமாக ஜிமினை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு இது என்னன்னே ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுவுமே புரியல. நீங்கள் ஃபுல்லாக ஜிமினை வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஃபைனலாக ஓரளவுக்கு இப்போ நீங்கள் பரவாயில்ல. உங்களோட அதாவது உங்களை வெயிட் கொஞ்சம் உங்கள் வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு, சத்தான சாப்பாடெலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் யாருக்குமே தெரியாமல் அடிக்கடி ஒரு டேப்லெட் மட்டும் போட்டுட்ருப்பீங்க. ஸோ இது எதுவுமே நீங்கள் டேப்லெட் போடுறீங்கிற விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கீங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இப்போது உங்களுக்கான அந்த மேரேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது நீங்கள் தான் மா என்ன வையன் மா, எனக்கு மேரேஜ் வேண்டாமா? என்ன? உங்கள் அம்மா உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. என்னடி வளர்ற? இல்லைம்மா, நான் வளரல, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு மேரேஜ் வேண்டாமா? வயன் என்ன விளையாடுறியா? இன்னும் 2 days மேரேஜ் வச்சுட்டு இப்போ வேணாங்கிற? மா ப்ளீஸ்மா, எனக்கு மேரேஜ் வேண்டாமா, இதை எப்போது ஸ்டாப் பண்ண அப்பா கிட்ட சொல்லி. வயன் என்ன எதுக்கடி? ஜிமினும் நீனும் லவ் பண்ணிட்டு தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, இதில்னா உனக்கு பிரச்சனை? மா உனக்கு அது சொன்னால் புரியாதுமா. எனக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்.
சரி ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு நீ வேலைக்கு போ. ஜிமின் என்ன வேணான்னு சொல்ல போறாரு? அம்மா, எனக்கு கல்யாணம் வேணான்னா வேணாம். என்னால் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய், எதுக்கு இப்போ லூஸ் மாதிரி பேசுகிற? என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிற? அதான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் தான் பெரிய வாக்குவாதமே போயிட்டுருக்கு. இங்கே சொந்தக்காரங்க எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களாம் என்னென்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா ஃபைனலாக உங்களை திட்டி, இப்போ உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே எதுவும் நடக்க முடியாது, கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, உனக்கும் ஜிமினுக்கும் தான் கல்யாணம், சொல்கிறத கேட்டுட்டு ஜிமினை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்கே நீங்கள் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ப்ரெஷரில் சுற்றிட்டு இருக்கீங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.